உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. எவ்ரி 5 இயர் ரோலிங் ரிட்டர்னு நம்ம சென்செக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 40 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து 14-15% மேலே ஆவரேஜாக கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே போகாது. ஆவரேஜாக 14-15%. லார்ஜ் கேப், மிட் கேப் எந்த இண்டெக்ஸ் போட்டாலும் ஒன்றுத்தில் போடல, குறைஞ்சது 10லேருந்து. இண்டெக்ஸ் ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாது, பட் ஆனால் ஈஸியாக அந்த பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். இண்டெக்ஸோ இல்லைனா ETF ரெண்டுத்தில் எது எடுத்தாலுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அட்வைசர் இல்லாமல் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் பக்கமே போக வேணும். ஈக்விட்டியில் ரிஸ்க் இருக்குது. இண்டெக்ஸ் ஏன் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னா, இந்த ஈக்விட்டி ரிஸ்க்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பாசிவ்லி மேனேஜ்டு. இப்போ அடுத்த ஒரு பிலீஃப் என்னன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு சார் அக்யூரேட் ஆகும்? யார் வேணால் பண்ணலாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படி தான் சார் பேச போகிறோம். முதல்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா இப்போ நம்ம வந்து ஒரு தனித்தனியாக ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணணும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இந்தியாவில் இருக்க ஒரு டாப் 50 கம்பெனிஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அப்படின்னா Nifty 50 சொல்லுவோம், அது ஒரு இண்டெக்ஸ். சென்செக்ஸ்ன்றது டாப் 30. இது ரெண்டு தான் வந்து ஏறுது குறையுது அப்படின்றது டெய்லி தங்க விலை போடும்போது அடுத்ததான் இமீடியட்டாக சன் நியூஸ்லேயோ எல்லாத்துலேயுமே சொல்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஏறிச்சு குறைஞ்சதுன்னு. இந்த சென்செக்ஸ்ன்றது டாப் 30, நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ். இதை பேஸ் பண்ணி தான் இதை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது அப்படியே அந்த 30 கம்பெனியில் நான் முதலீடு பண்ணலாமான்னா தனித்தனியாக போட்டால் நிறைய செலவு பண்ணணும், எப்படி பார்க்கணும் தெரியாது. பட் இந்தியாவில் இருக்க டாப் 30 கம்பெனிஸ் நம்ம வந்து நான் வந்து ஒரு ₹100 போட்டாலும் அந்த ₹100 பிரித்து அந்த 30 கம்பெனியில் போடுவாங்க. இது வந்து உடனே திவாலாகாது, இல்லைனா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ளே எதுவும் ஆகாது. ஏன்னா ஸ்டேபிளாக இருக்க பெரிய கம்பெனிஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ காமனாக ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் அப்படி தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். டாப் 30 இல்லைனா FMCGலாம் ஒரு FMCG இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்மா இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஐடி இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 10 கம்பெனியோ 20 கம்பெனியோ சேர்ந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாகிறதுக்காக நம்ம போடுறது தான் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் ஆல்ரெடி ஐடி இண்டெக்ஸ்னால் இதுதான் 10 கம்பெனி இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் 10 கம்பெனிஸ், TCS, இன்ஃபோசிஸ்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு 1-2 மிட் கேப் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப்பு ஒரு டாப் 10 கம்பெனிஸ் வச்சுருவாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி பேசினதால எக்ஸாம்பிளுக்கு ஐடி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஃபார்மாவும் மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி இருக்கிறதுல பெரிய கம்பெனி சைஸ் வாரியாக அடுத்த 10 கம்பெனியை வந்து இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இதில் போடுறோன்னா இது ஒரு ஃபண்ட் மேனேஜர், இப்போது நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால் இதை உட்காந்து அந்த கம்பெனி அனலைஸ் பண்ண வேண்டாம். இது ஐடி இண்டெக்ஸ் கரெக்டாக, ஃபார்மா இண்டெக்ஸ் கரெக்டான்றது NSE சொல்லிடுவாங்க, அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சொல்லிவிடும். இந்த இண்டெக்ஸில் நான் போடுறது வந்து அந்த எரர் வராமல் ட்ராக் பண்ணுறேன்னா அப்படின்றது மட்டும்தான். ஸோ நான் வந்து டெய்லி போய் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதோ ரிசர்ச் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி வெளியே போகும், இன்னொரு கம்பெனி சைஸ் பெருசாகி உள்ளே வரும். அதை வந்து அந்த இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஐ மீன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லிடுவாங்க. அது பண்ணும்போது என்னைக்கு பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்தோ ETF வந்து அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும்தான் ஃபண்ட் மேனேஜர் வேலை. இதுதான் வந்து பாசிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா வேலை கிடையாது, வெறும் காப்பி பண்ண போகிறோம். டெய்லி போய் அதை செக் பண்ணி பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறதுலாம் கிடையாது. பட் இதுவே ஆக்டிவ் ஃபண்டுனா இப்போ ஒரு சென்செக்ஸில் இருக்க டாப் 30 கம்பெனிஸில் போடுறதை தாண்டி லார்ஜ் கேப் ஃபண்டு தான் இப்போ டிஃபால்ட். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸில் நீங்கள் எது போட்டால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை பார்த்து போடலாம். அதே மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 20% 30% செபி ரெகுலேஷன், அது வரைக்கும் மிட் கேப்பில் போடலாம், ஸ்மால் கேப்பில் போடலான்றதும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 65-70% மேலே லார்ஜ் கேப் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இது வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் லார்ஜ் கேப் எடுத்தாலும் அதில் மிட் ஸ்மால் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்செக்ஸ்னு Nifty 50 சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பியூர்லி அந்த லார்ஜ் கேப் மட்டும்தான் இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் பண்ண ரிஸ்கே இல்லையா சார்? ரிஸ்கே இல்லையானா
மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, இப்போ லாஸ்ட் 1 இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், சென்செக்ஸ் நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். சென்செக்ஸ் நெகட்டிவ்னா இது நெகட்டிவ். பட் எவ்ரி 5 இயர் ரோலிங் ரிட்டர்னு நம்ம சென்செக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 40 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து 14-15%க்கு மேலே ஆவரேஜாக கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே போகாது. ஆவரேஜாக 14-15%. இது ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டெவலப்பிங் நேஷன் அப்படின்றத தாண்டி லிபரலைசேஷன் 91க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்தியாவோட ஜிடிபி லாஸ்ட் 10-15 இயர்ஸில் ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறுது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஜிடிபியும் முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் ஜிடிபி எக்கனாமிக் க்ரோ ஆனால் தான் ஸ்டாக் மார்க்கெட் க்ரோ. ஸோ இந்தியா வளருது, ஓப்பன் எக்கனாமி அப்படின்னும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். நான் ரிஸ்க் இல்லாமல் போடணும் போது, ரிஸ்க் இல்லாமல் கம்பேர்ட் டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட், ரிஸ்க் இல்லாமல் நான் யாரையும் கேட்காம நானே பண்ணலாமா, இல்லைனா ஃபீஸ் கம்மியாக, அந்த ஒரு விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம், அது ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1.25% இருக்குது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுனா, கேப் ஃபண்டு அப்படின்னு 2% இருக்குது அப்படின்னா, மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து மேபி 1.05, அதுவும் இண்டெக்ஸில் இருக்கலாம். இடிஎஃப்லாம் போயிட்டீங்கன்னா 0.5, 0.35 அந்தளவுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ இடிஎஃப்ன்றது ட்ரேட் பண்ணுறது, ETF இண்டெக்ஸும் ஸ்ட்ரக்சர் தான் டிஃப்ரென்ஸ். பட் மிட் கேப்பில் இருக்க 101வது கம்பெனிலேருந்து 250வது கம்பெனி வரைக்கும் மிட் கேப்னு சொல்லுவோம். அந்த 150 கம்பெனிஸை ட்ராக் பண்ணுறது தான் மிட் கேப் இண்டெக்ஸ். ஸோ மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் இதுவும் டைவர்சிஃபைட் தான். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியில் போடல. லார்ஜ் கேப் மிட் கேப் எந்த இண்டெக்ஸ் போட்டாலும் ஒன்றுத்தில் போடல, குறைஞ்சது 10லேருந்து இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கம்பெனி. அதே மாதிரி NSE 500 கம்பெனிஸ் இருக்குது, 500 இண்டெக்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கம்பெனி, இந்தியாவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ், இதில் லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாம் வந்துடுது. அண்ட் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த எல்லா செக்டாரும் வந்துடுது. ஸோ ஓவர் டைவர்சிஃபைட். பட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர்ட் டு நிஃப்டி 50, நிஃப்டி 500 அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க் கம்மி, ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் அதிகம். பட் என்னன்னா ஈக்விட்டினாலே நீங்கள் லாங் டர்ம் அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். அந்த மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா இண்டெக்ஸில் ரிஸ்க் கம்மி. இதுவே ஆக்டிவ்னா உட்காந்து ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக வேலை பண்ணுறாரா, ஏன் நெகட்டிவ் வருது, அவங்ககிட்ட போய் கேட்கணும். அதெல்லாம் நிறைய நம்ம கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கூட இண்டிவிஜுவலாக போடும்போது நம்ம டச்சில் இருக்கணும், இல்லை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பியர் கம்பேரிசன் பண்ணணும். பட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐயில் இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா HDFC, SBI எல்லாத்துலேயும் இருக்குன்னா எல்லாமே பண்ண போகுது. இதில் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாமே ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம அது கரெக்டானு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோர் ஆர்லெஸ் சேமாக தான் இருக்கும். இதில் 0.5னா அதுவும் 0.45, 0.48, 0.53 இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து காமனாக ஒரு NSE 500 மாதிரியான இண்டெக்ஸ் வந்து ஓவர் டைவர்சிஃபைட்னும் போது நமக்கு தெரியுது இந்தியாவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ் பை டிஃபால்ட் டைவர்சிஃபைட். ஸோ ரிஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆக்டிவ்னும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். பட் இண்டெக்ஸ்னா பை டிஃபால்ட் ஈஸியாக முதலீடு பண்ண முடியும். அப்போது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட வந்து இண்டெக்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் ஆனால் ஈஸியாக அந்த பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ்ன்றது NSE 500 சொன்னேன், நிஃப்டி 50, நிஃப்டி IT, இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோட ஒரு நம்பர் இருக்கும், 14,000 பாயிண்ட், 30,000 பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது குறையுதுன்றதை பொறுத்து ஒரு பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் அதுதான் செட் பண்ணும். அதை பீட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணுறதுனால இது 14%னா இது 14, இது 18னா இது 18 கொடுத்துரும். பட் இதை தாண்டி ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்டால் கொடுக்க முடியுமா, ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ஃபான்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். இது 14% நிஃப்டி 50 கொடுத்துருச்சு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில். பட் ஆனால் இதுவே ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டால் கொடுக்க முடியுமான்னா ஒரு 16%, 2% ஆல்ஃபா வந்து எத்தனை லார்ஜ் கேப் ஃபண்டால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2-3 லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் சொல்கிறேன் கம்பேர் பண்ணோன்னா. பட் இதுவே வந்து ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்பில் மேபி ஒரு 4-5 கம்பெனிக்கு மேலே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர் உழைக்கணும், பீட் பண்ணணும். அப்போ அந்த எந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லா பண்ணுறாரு, எந்த ஸ்கீம் நல்லா பண்ணுதோ அப்போ நிறைய பேர் அதில் முதலீடு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆவரேஜே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட ஜாஸ்தியாக ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, மோர் தேன் 20%. குவான் ஸ்மால் கேப் லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் கன்சிஸ்டண்டாக 10 இயர்ஸ்க்கு மேலே 2010 ஆரம்பிச்சது ஸ்மால் கேப் நிப்பான் இந்தியா, ஸ்டில் அவங்க வந்து 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ், 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் மோர் தேன் 20% இருக்குது. பட் எத்தனை ஸ்மால் கேப் வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். பட் ஆக்டிவ்லி மேனேஜ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. NSE 500 வந்து இருக்கிற ரிட்டர்ன்ஸ் நான் வந்து பார்த்து இவ்வளோ விஷயம் நான் பண்ணணும், அதுக்கு ஒரு 2-3%னாலும் என்னால் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போட்டுக்கிறேன், ரிஸ்க் கம்மி, ஐ நோ மிட் கேப் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த இண்டெக்ஸும் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட சிம்பிளாக நான் இதில் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பண்ணணும். ஓகே, இப்போ ஃபண்ட் மேனேஜரோட உதவி இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஃபண்ட் மேனேஜர்ன்றது எல்லா ஃபண்டுக்கும் உண்டு.
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு அட்வைசர் உதவி இல்லாமல் பண்ண முடியும்னா பண்ணலாம். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கான்செப்ட் பிகினர்ஸ்க்கும் பெஸ்ட். பிகினர்ஸ்க்கு இண்டெக்ஸோ இல்லைனா ETF ரெண்டுத்தில் எது எடுத்தாலுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் இல்லாமல் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் பக்கமே போக வேணாம். ஏன்னா இதுவே ஓவர் டைவர்சிஃபைட் தான். லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப், மற்ற செக்டரல் இண்டெக்ஸும் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் விஷயம் அனலைஸ் பண்ணி நான் கரெக்டாக பண்ணிக்க முடியும்னா எதில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸும் பர்ஃபார்ம் பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் இது 4மே வந்து கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா டாப் 500 கம்பெனிஸை கவர் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ். நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் வந்து 51லேருந்து 100, மிட் கேப் வந்து 101லேருந்து 250, ஸ்மால் கேப் அதுக்கு அடுத்து. ஸோ இந்த டாப் 500 கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பிரித்து கூட பண்ணிக்கலாம். NSE 500 இருக்குது, ஓவர் டைவர்சிஃபைட். நான் மொத்தமாக அதிலே பண்ணலாமான்னா அந்த இண்டெக்ஸ் கேப்சர் பண்ணுற இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் MF இருந்ததுன்னா இல்லை ETF இருந்ததுன்னா அதுலேயும் போகும். வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நான் சில ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறேன், அது வந்து மித்தா இல்லை ரியாலிட்டியா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நிறைய பேரோட பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வந்து லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சார்? பார்ஷியலி ட்ரூ தான் சொல்லுவேன். இண்டெக்ஸ் இந்த லார்ஜ் கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு தான் மேக்ஸிமம் பீட் பண்ணியிருக்கு. ஒரு 90%க்கு மேலே எல்லா லார்ஜ் கேப் ஆக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்து இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணோம்னா 80-90% வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் அப்புறம் ஒரு சில லார்ஜ் கேப் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் 5 இயர்ஸ் ஆவரேஜ் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபண்ட் மேனேஜர் மெனக்கெடணும். பட் இது ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா 50-15 கூட வச்சுக்கலாம். ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணி லாங் டேர்ம் 5-10 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸை விட மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 2-3% ஆல்ஃபா வந்து பெட்டரா அப்படின்னா அதே லாங் டேர்மில் 10-15 இயர்ஸில் கண்டிப்பாக பெரிய ரிட்டர்ன்ஸாக கண்டிப்பாக காமிக்கும். ஓகே சார், இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஈக்விட்டியில் ரிஸ்க் இருக்குது, இண்டெக்ஸ் ஏன் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னா இந்த ஈக்விட்டி ரிஸ்க்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேயும் நான் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பாசிவ்லி மேனேஜ்ட். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 225 கம்பெனி வச்சுருக்காங்க இப்போ ஆக்டிவ்லி போர்ட்ஃபோலியோவில். பட் இன்னொரு ஏதோ ஒரு ஸ்மால் கேப் அனலைஸ் பண்ணோன்னா ஒரு 50 கம்பெனி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, இந்த ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு. குவான் ஸ்மால் கேப் ஆரம்பித்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 21, 22, 23ல நிறைய சேர்ன் பண்ணுவாங்க. ஒரு குயிக் ரிட்டர்ன்ஸ் வந்தோடனே அந்த ஸ்டாக்கை வெளியே எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி குயிக்காக பண்ணிகிட்டே இருக்கும்போது ரிட்டர்ன்ஸ் காமிக்க முடிஞ்சுது. ஏன்னா ஓவரால் அசட்டும் கம்மி. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுக்கிற கால்ஸ் கரெக்டாக வருமா அப்படின்னா அகெயின் பேஸ்ட் ஆன் லக்கு, அப்புறமா கரெக்டாக பண்ணுறாரான்றது டைம் சொல்கிறது, ஸ்டாக் மார்க்கெட், எக்கனாமி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் நான் இண்டெக்ஸில் போட்டோன்னா எக்கனாமி நல்லா இருக்குது, அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுது, 150 கம்பெனிலும் பிரித்து போட்டதுனால மிட் கேப் ஆஸ் அன் இண்டெக்ஸ் ஓவர் வேல்யூவேஷன் ஆச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். மிட் கேப் ஆஸ் அன் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது, என்டர் ஆகிறதுக்கு சரியான டைம்னா அடுத்த 2-3 இயர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த விதத்தில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் பிட் ரிஸ்க் ஃப்ரீ. ஈக்விட்டி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த ஒரு பிலீஃப் என்னன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு சார் அக்யூரேட் ஆகுது? யார் வேணால் பண்ணலாம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட் டைம் வரேன், நான் மாடரேட்டாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மினிமம் ₹100, ₹500 ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 3 இயர்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியும். ஸோ அதனால் யார் வேணால் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படிங்க, நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து டோன்ட் ப்ரொவைட் எனஃப் டைவர்சிஃபிகேஷன். இது ஸ்டேட்மெண்ட் உண்மையா சார்? ஓவர் டைவர்சிஃபைட் தான். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னாலே டைவர்சிஃபைட் தான். இண்டெக்ஸும் அதே மாதிரி தான். பட் ஆனால் ஐடி இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 கம்பெனி தான். பட் இதுவே ஐடி மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஐடி செக்டரல் ஃபண்டு போனீங்கன்னா மேபி 25-30 கம்பெனிக்கு மேலே இருக்கலாம். ஃபார்மாலேயும் அதே மாதிரி ஆக்டிவ்லி லிஸ்டட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஜாஸ்தி. பட் ஃபார்மா இண்டெக்ஸில் போனீங்கன்னா 10 இருக்கும். பட் ஃபார்மா கம்பெனி ப்ராப்பர் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபார்மா ஃபண்டு போனீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல மேபி இது டைவர்சிஃபிகேஷன் கம்மி. பட் மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு NSE 500 இது எல்லாமே வந்து சைஸே அதிகம். 150, 200 கம்பெனி இல்லைனா 50 கம்பெனி அந்த மாதிரி. அப்போ வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்பவே அதிகம். ஸோ இதுவும் ப்ராப்பர்லி டைவர்சிஃபைட் தான் சொல்லுங்கள். கேன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எவர் பீட் த மார்க்கெட்? இது ட்ரூவா இல்லை மிஸ்கன்செப்ஷனா சார்? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டை பீட் பண்ணாது. பெஞ்ச்மார்க்னு ஒன்று இருக்கும். அந்த பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் ஒத்தன மாதிரி
ஒட்டினா மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். 15%னா அட்லீஸ்ட் 14.5 ஒரு 14. அதை மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸோட பெஞ்ச் மார்க்கே வந்து டாப் 500 கம்பெனிஸ் இல்லைனா மிட் கேப்னு வச்சிருக்கிறதுனால அந்த பெஞ்ச் மார்க்குக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சுனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து குயிக்காக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறதுக்காக இண்டெக்ஸ் ஃபண்ட்குள்ளே வராங்க. இந்த உண்மையா பொய்யா சார் இந்த ஸ்டேட்மெண்ட்? இது உண்மை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 5 to 6 இயர்ஸில் பணம் டபுள் ஆகும்னு தெரியும். நீங்கள் 12% ரிட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் ரொம்ப கம்மியாக கன்சர்வேட்டிவாக வச்சாலும் 6 வருஷத்தில் பணம் டபுள் ஆகும். நீங்கள் 15%லாம் வச்சிங்கன்னா ஈஸியாக 5 இயர்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆக போகுது. ஸோ இது இண்டெக்ஸில் போட்டாலும் அதே தான், ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் போட்டாலும் அதே தான். அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இன்னும் நிறைய ரிட்டர்ன்ஸே கொடுத்தாங்க கம்பேர்ட் டு எனி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லார்ஜ் கேப்பை தாண்டி. ஸோ அதனால் இண்டெக்ஸ்னால குயிக்காக பணம் பண்ணுமானா அந்த மாதிரி ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ரிஸ்க் இல்லாமல் போடுறதுக்கு வரலாம். அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சார்? இல்லை, இது நார்மல் ஈக்விட்டி டாக்ஸேஷன். ஸோ ஃபால்ஸ் தான். நார்மல் ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான். சில பேரோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு போரிங் இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத்க்கான எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இதை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? போரிங்னு ஒத்துப்பேன். ஏன்னா ஆக்டிவாக எதுவும் மேனேஜ் பண்ண போகிறது இல்லை. ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை அதில் உள்ளே போய் ஸ்டாக்கை மாற்றினாலே பெரிய விஷயம். ஏன்னா இண்டெக்ஸில் ப்ராப்பராக NSE 150 மிட் கேப் இண்டெக்ஸில் மாற்றினா கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அந்த விதத்தில் போரிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்வேன். பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லைன்றதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆக்டிவ்க்கும் இதுக்கும் பேசிவ்க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் பணம் வந்து கம்பேர்ட் டு எனி சார்ட் ஆஃப் அதர் அசட் கிளாஸஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட், டெட் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ், NCDs, இது எது எடுத்துக்கிட்டாலும் அதை விட ஈக்விட்டி அதிகமாக தரும். ஈக்விட்டியில் இண்டெக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ தாராளமாக ரிட்டர்ன்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன் தான். ரிஸ்க்கு கம்மி கம்பேர்ட் டு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு ஆர் இன் அ வே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் நீங்கள் இண்டெக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஸ் அ பிகினர் ஆர் எனிவன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இண்டெக்ஸ் வச்சுக்கிறது, இண்டெக்ஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறதும் நல்லது தான். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, SIP இன் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பெட்டர் தென் SIP இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இது எப்படி சார் பார்க்குறீங்க? மேபி ஓகே. ஏன்னா இன்னொரு லார்ஜ் கேப் தாண்டி நமக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு குறைஞ்சதுன்னா நல்லா குறையும், ஏறிச்சுன்னா அதிகமாக ஏறும். பட் இண்டெக்ஸில் வந்து அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸு ஆஸ் வெல் அஸ் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ், இதனால் மார்க்கெட் இண்டெக்ஸை விட அந்த பர்டிகுலர் ஃபண்ட் இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோ இல்லை ஒரு 5 கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னா இண்டெக்ஸோட ஜாஸ்தியாகவே குறையும். அப்போது ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் அதிகமாக இருக்கும். பட் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அதிகமாக மேலே வரும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஆக்டிவில் அதிகம். ப்ராபபிலிட்டி ஆக்டிவில் தான் அதிகம். நிச்சயமாக சார். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.